வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. உலகம் தோன்றி இன்று வரை மனிதன் தேடிக்கொண்டிருக்கும் முக்கியமான புதிர்களில் ஒன்று பேய். பேய்கள் என்பவை அகால மரணம் அடைந்தோரின் ஆன்மா. பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த விஷயம், ஏலியன்களின் செயல் இல்லை. பேய்கள் என்பவை மனிதர்கள் போன்று உலகில் தோன்றி கண்களுக்கு மறைவாக அமானுஷ்யமாக தெரியும் உயிரினங்கள் என்று பலவிதமான நம்பிக்கைகள் இவ்வுலகில் இருக்க, பெரும்பாலானோர் நம்புவது நிறைவேறாத ஆசைகளுடன் அகால மரணம் அடைந்தோரின் ஆன்மாதான் பேயாக மாறுகிறது என்று. பேய்கள் எங்கள் கதவை இரவு நேரங்களில் தட்டுகிறது. பேயை நான் நேரில் பார்த்தேன். பேய் இரவில் எங்கள் வீட்டின் மீது மண்ணை வாரி இறைக்கிறது. பேய் எங்களுக்கு நெருக்கமானவர்களின் குரலில் தனியாக இருக்கும்போது எங்களை கூப்பிடுகிறது என்று பல பேரின் பலவிதமான வாக்குமூலங்களை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இதில் இருந்து வித்தியாசப்பட்டு ஓடும் ரயிலில் இரவு நேரத்தில் பேயுடனான அமானுஷ்ய நிகழ்வை பற்றி ஒருவர் வாக்குமூலமாக கூறியுள்ளார். அதை பற்றித்தான் இப்போது நாம் இந்த தமிழ் மோஜோ சேனலில் காண இருக்கிறோம். அனுப்பிரியா பட்டாபிராம், வயது 24, மென்பொருள் ஆய்வாளராக ஹைதராபாத்தில் வேலை பார்க்கிறார். இவர் சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு செல்கையில் இரவு நேர ரயில் பயணத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவத்தை தான் பகிர்ந்துள்ளார். அனுப்பிரியாவும் அவருடைய தாயார் ஜெயாவும் கூறுகையில், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலில் இரவு நேர பயணங்களில் அமானுஷ்யங்கள் நிகழ்வதாக கூறியுள்ளனர். அனுப்பிரியாவும் அவருடைய தாயார் ஜெயாவும் எக்மோர் ரயில் நிலையத்தில் 7 மணிக்கு புறப்பட தயாராக இருக்கும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் ஏசி 2 டயர் கம்பார்ட்மெண்டில் திருச்சிக்கு செல்வதற்காக ஏறுகிறார்கள். அது இருவர் மட்டுமே பயணிக்கும் அறைகள் கொண்ட குளிர்சாதன பெட்டி, அதாவது ஏசி கம்பார்ட்மெண்ட். அந்த கம்பார்ட்மெண்ட் முழுவதும் காலியாகவும் ஒரு சிலர் மட்டுமே தென்பட்டதால் அங்குள்ள ஒரு வட இந்தியரிடம் அனுவின் தாயார் ஜெயா அவர்கள் கேட்டார். டிக்கெட் கிடைப்பதற்கு இவ்வளவு கடினமாக இருந்தும் இந்த கம்பார்ட்மெண்ட் இவ்வளவு காலியாக உள்ளது என்று அவர் கேட்க, இந்த ரயில் ஒரு விதமான அமானுஷ்ய பாதையை கடந்து செல்லும் எனவும் இதை நிறைய மக்கள் அறிந்திருந்தமையால் இந்த ரயிலில் இரவு நேர பயணத்தை அவர்கள் தடுத்து இருக்கலாம் என்றும் கூறினார். இதை கேட்ட அனுவும் அவருடைய தாயாரும் அவர் விளையாட்டுத்தனமாக தங்களை கிண்டல் செய்யும் நோக்கில் கூறினார் என்று கருதி தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று போர்வைகளை போர்த்தி கொண்டு உறங்க தயாரானார்கள். நேரம் 12 மணி இருக்கும். திடீரென்று அனுவின் தாயார் ஜெயாவிற்கு அவர்கள் அறையில் உள்ள ஜன்னலின் கண்ணாடியை யாரோ கீறுவது போல சத்தம் கேட்கிறது. அது அந்த ரயில் வண்டியின் சப்தத்தை விட மிகவும் அதிகமாக கேட்டது. அவர் அது என்னவென்று அந்த ஜன்னலின் கண்ணாடியை நிமிர்ந்து பார்த்தார். அதில் எந்த ஒரு கீறலோ சிராய்வோ இல்லை. உடனே அவர் கண்களை இறுக்க மூடிக்கொண்டு அனுமன் சாலிசா மந்திரத்தை மனதுக்குள்ளே ஓதிக்கொண்டிருந்தார். நேரம் 12:15 இருக்கும். அனுவின் தாயார் ரயில் ஊழியர் ஒருவர் அவர்கள் கம்பார்ட்மெண்டின் கேட்டை நோக்கி ஓடுவதை கண்டார். தனது படுக்கையில் இருந்து சற்று வெளியே வந்து அந்த ஊழியர் என்ன செய்கிறார் என்று பார்த்தார். அவர் அந்த கம்பார்ட்மெண்டின் 2 கதவுகளையும் அடைத்துவிட்டு பின் மறு கம்பார்ட்மெண்டிற்கு ஓடி மறைந்து விட்டார். நேரம் 12:30 இருக்கும். அனுவிற்கும் அவருடைய தாயார் ஜெயாவிற்கும் ஒரு பெண்மணியின் அழுகுரல் கேட்கிறது. திடீரென்று அதே பெண், வேண்டாம், என்னை ரயிலிலிருந்து கீழே தள்ளாதீர்கள், வேண்டாம், என்னை ரயிலிலிருந்து கீழே தள்ளாதீர்கள் என்று கதறுகிறார். அந்த வட இந்தியர் எழுந்து அவர்கள் இருவரிடமும் வந்து அந்த குரலை கேட்டீர்களா என்றார். அவர்களும் பயந்து கொண்டே ஆமாம் என்று சொன்னவுடன் அவர்கள் அனைவரும் கழிவறை அருகே சென்று பார்க்கிறார்கள். அங்கு எதுவுமே இல்லை. ரயில் சப்தத்தை தவிர வேறு எந்த சப்தமும் கேட்கவில்லை. திடீரென்று வெளிப்புறமாக இருந்து அந்த கதவை ஏதோ ஒன்று வந்து மோதுகிறது. மறுபடியும் அதே பெண்மணியின் அழுகுரல். இந்த முறை அவள், நான் செத்துக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து என்னை உள்ளே அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கதறுகிறாள். இந்த கதறல் 2-3 நிமிடங்கள் கழித்து நின்றுவிட்டது. அதன் பின் மறுபடியும் அந்த கம்பார்ட்மெண்ட் முழுவதும் அமைதி நிலை. ரயில் திருச்சியை அடைந்தவுடன் அனு, அவருடைய தாயார் மற்றும் அந்த வட இந்தியர் மூவரும் அந்த ரயில் நிலைய பாதுகாப்பாளரிடம் சென்று அந்த நிகழ்வை பற்றி கேட்டனர். அந்த பாதுகாப்பாளர் அவர்களிடம் அந்த நேரத்தில் அவர்களை கடந்த ஒரு ரயில் நிலையம் அமானுஷ்யமானதாகவும், சில வருடங்களுக்கு முன் அந்த ரயில் நிலையத்தில் ஒரு இளம்பெண் அவர்கள் பயணித்த அதே கம்பார்ட்மெண்டில் இருந்து ஒரு சில மர்ம ஆசாமிகளால் தூக்கி எறியப்பட்டார் எனவும், அப்போதிலிருந்து ஒரு சில சமயங்களில் யாரெல்லாம் அந்த கம்பார்ட்மெண்டில் பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அமானுஷ்யம் நிகழும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற ஆச்சரியம் மற்றும் அதிசயம் தரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.